ஒருத்தன் முன்ன நாள் செஞ்சு வச்ச சிக்கன் கிரேவிய சூடு பண்ணிட்டே ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ ஒய்ஃப் சொல்லுவா, நான் வேலைக்கு போட்டுமா, வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, இல்ல டியூஷனாவே எடுக்கவான்னு கேப்பா. அதுக்கு அந்த ஹஸ்பண்ட் சொல்லுவான், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன், சேவிங்ஸ் எல்லாம் பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், நீ நல்லா ரெஸ்ட் எடுன்னு சொல்லுவான். வேலைக்காக போயிட்டு இருக்கான். அப்ப இன்சூரன்ஸ் கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அப்ப யாருக்கோ கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். சரி சாப்பிடலான்னு போவான். அப்ப வீட்டுல சாம்பாரும் சாப்பாடு தான் கொடுத்திருப்பாங்க. அதையே சோகமா பாத்துட்டு இருப்பான். அப்ப அவன் ஒய்ஃப் கால் பண்ணுவா. சாப்பிட்டீங்களான்னு கேப்பா. நான் சாப்பிட்டேன்னு சொல்லிடுவான். சரி ஈவினிங் செக்அப் இருக்கு, சீக்கிரம் வந்துடுறீங்களான்னு கேப்பா. நான் வந்துடுறேன், போறப்ப அப்படியே நம்ம மார்க்கெட் போயிட்டு போலான்னு இவனு சொல்லுவா. அந்த பொண்ணு சந்தோஷமா போனை கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் இவன் கடையில மறுபடியும் ஒரு நான்வெஜ் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறான். இப்ப ஈவினிங் வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு அந்த மார்க்கெட்டுக்கு போறாங்க. போய் நல்லா சுத்தி பாத்துட்டு இருக்கப்போ அவனுக்கு போன் வருது. இவனை யாரையா மீட் பண்ண சொல்லி வர சொல்றாங்க. இவனும் அந்த பொண்ணை மார்க்கெட்ல கொஞ்சம் சுத்தி பாத்துக்கிட்டு நான் வந்துறேன்னு சொல்லிட்டு போறான். அந்த பொண்ணு அங்க நிறைய பர்ச்சேசிங் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு ஹஸ்பண்டுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்றா. கால் பண்ணி பாக்குறான், அவன் எடுக்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் அவன் நடக்க ஆரம்பிச்சிடறா. அதே நேரத்துல அந்த ஹஸ்பண்ட காட்டுறாங்க. பொண்டாட்டியை விட்டு வந்தவங்க ஞாபகமே இல்லாம ஒரு கடையில போய் பிரியாணி சாப்பிட போறான். அங்க சாதா பிரியாணியா ஸ்பெஷல் பிரியாணின்னு கேக்குறாங்க. அவன் ஸ்பெஷல் பிரியாணிங்கிறான். அப்ப சாப்பிட்டு இருக்கப்போ கையில ஒரு நகை இருக்கும். அதை பார்த்ததும் அவன் ஷாக் ஆகுறான். ஆக்சுவலா அவன் வைஃப் கூட அவன் ஹாஸ்பிட்டல் போறப்போ அந்த பொண்ணுக்கு ஊசி போட்டிருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு அவனோட கையை இறுக்கமா பிடிக்கும். அப்ப அவளோட நகை அவன் கையில படும். அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வரப்போ நகத்தை சீக்கிரம் விட்டு கைய பிடிச்ச போயும் கைய குத்திருச்சுன்னு சொல்லுவான். அந்த பொண்ணு உங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சா, சாரின்னு சொல்லுவா. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லிட்டு போவான். அதை பார்த்ததும் அவனுக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துடுது. இப்ப அந்த கடையில இருந்து வேகமா ஒடியாந்து வாமிட் எடுத்துட்டே வெளில ஒடியாரா. அந்த பொண்ணு ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருக்கப்போ ஒரு இடம் இருட்டா இருக்கும். அப்போ ஒருத்த அவளை கடத்திடுறான். கொண்டு போய் அவளை பீஸ் பீஸா கட் பண்ணி சிக்கன் மாதிரி பிரியாணி செஞ்சு அவளை விற்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பிரியாணியை தான் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு இருப்பான்.